அவர் ஐஸ்வர்யம், கனம், மகிமை, மேன்மை இது எல்லாவற்றையும் விட தயையே நலம் அப்படின்னு சொல்கிறார். இந்த தயை நன்மை செய்ய கொண்டிருக்கும் ஆசை தயை. நம்ம நன்மை செய்கிறவர்களாய், கிரியை செய்கிறவர்களாய், நன்மையான கிரியை செய்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம், அவருக்கு பயந்து நடக்கிறோம். இப்படி நீங்கள் பயந்து நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் விட்டீங்களோ, ஐஸ்வர்யம், கனம் எல்லாத்தையும் விட்டீங்களோ, அது எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு உரிமையானதாக என்ன செய்கிறார்? அவரே கொடுக்கிறார். அல்லேலூயா. கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் அதை ஜாக்கிரதையாக செய்தி முடித்தீங்கன்னா ஒரு நாள் ஒன்று வரும், அவருடைய வருகை நாள் அது. நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிகிற நாள் அது. நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கிற நாள் அது. அந்த நாள் வரும் பொழுது நம்ம நீசனுக்கு முன்பதாக நிற்க மாட்டோம், ராஜாவுக்கு முன்பதாக நிற்போம். அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்பதாக எப்படி நிற்போம்னா, சகல ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாய், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உரிமையாளர்களாய், கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தில் பங்கு பெறுகிறவர்களாய் என்ன செய்வோம்? நிற்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஆமென். சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எவைகளெல்லாம் விட்டீங்களோ அவை எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. யோபு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் தன் ஆசீர்வாதம் மொத்தத்தையும் இழந்தார், ஆனால் இரட்டத்தனையாய் ஆசீர்வாதம் செய்தார், பெற்றுக்கொண்டார். மத்தேயுவில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவைகள்லாம் என்னுடைய நாமத்தினால் விடுகிறாயோ அவைகள் எல்லாவற்றையும் உனக்கு என்ன செய்வேன்? நிறைவாய் கொடுப்பேன். நீதிமொழிகள் அதுதான் சொல்கிறாரு. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா, என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா நீங்கள் தயை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆசீர்வாதம் நித்தியமாக என்ன செய்யும்? அது நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா.